quarterly exam computer science the 12th standard important question. What is subroutine? Very important question. Then differentiation, interface and implementation, அதுவும் ஒரு important question. Then 5 markல வந்து pure function, impure function, pure function, impure function, இந்த 5 markல ரொம்ப important question. 3 markல characteristics of interface, differentiation, pure and impure function வந்து மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. characteristics of interface 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். differentiation, interface and implementation அது 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோ. தென் பேராமீட்டர் வித் டைப் அண்ட் வித்தவுட் டைப் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இப்போ படிச்சுக்கோங்க நல்லா. தென் செகண்ட் லெசன் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இதில் வாட் இஸ் ஏடிடி அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா 2 மார்க்கில், அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர் 5 மார்க் கொஸ்டின், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர், டீஸ்ட்ரக்டர், டெஃபினேஷன், அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் எழுதணும், இந்த பிக்சர்ஸ்லாம் போடணும், போட்டு அதை நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேர், வாட் இஸ் டப்பிள், வாட் இஸ் லிஸ்ட்டு, இதில் இந்த டெஃபினேஷன் வந்து வித் எக்ஸாம்பிளோடு நல்லா படித்து வச்சுக்கோ. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா வாட் இஸ் பேர், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, டப்பிள் இதெல்லாம் பின்னாடி லெசனில் நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லெசன்லேருந்து நீ வந்து வாட் இஸ் பேர் அப்படிங்கிறது நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேரோட டெஃபினேஷன் கொடுத்துட்டு கண்டிப்பாக அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க. அதுக்கப்புறம் மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் 5 மார்க்கில் வந்து மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏடிடியை தவிர வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த லெசனை பொறுத்தளவுக்கு மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் அந்த கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் நீ இந்த இதெல்லாம் எழுதணும். மெயின் கன்டைன்ஸ், P1 பர்சன், இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். லைக் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு தான் எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா படித்து ஒரு வாட்டி எழுதி பார்த்துருங்க. ஓகே, தென் இதில் வந்து 1 மார்க்கில் வந்து லைக் மியூட்டபிள், இம்மியூட்டபிள் இதெல்லாம் திருப்பி கேட்பாங்க 1 மார்க்ஸில். மியூட்டபிள் ஆர்டர்ட் சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் கேட்பாங்க, படிச்சுக்கோ. தென் நெக்ஸ்ட் லெசன் ஸ்கோப்பிங்கில் வந்து எலிஜிபி ரூல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் ஸ்கோப், வாட் இஸ் அ நீட் ஆஃப் ஸ்கோப், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் மேப்பிங், நேம் ஸ்பேஸ் அப்படின்னு 2 கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே கேட்பாங்கப்பா. மேப்பிங், நேம் ஸ்பேஸ் இதெல்லாம் 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் எல்இஜிபி ரூல் 5 மார்க்கில் இருக்கும், அது கேட்பாங்க. அது எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே இருக்கும், நல்லா படிச்சுக்கோ. டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த 5 மார்க்கில் வந்து 2 கொஸ்டின் ஆர் கொடுத்துருப்பான். எலிஜிபி ரூல் ஆர் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்னு கொடுத்துருப்பான். ஸோ நீ வந்து ஏதாவது ஒன்று எழுதுனா கூட நீ வந்து 5 மார்க் உனக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து அந்த பாக்ஸ் போட்டு எழுதுறத நீங்கள் எழுதுங்க, அதை பார்த்தோன்னே மார்க் கொடுப்பாங்க. இதில் வந்து லோக்கல் ஸ்கோப்பு, என்க்ளோஸ்டு ஸ்கோப் இதெல்லாம் நீ கண்டிப்பாக அந்த பாக்ஸ்லாம் கண்டிப்பாக போடணும், ஃபுல்லாக அந்த பாக்ஸ் கண்டிப்பாக போடணும். தென் ஒன்றுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கு ப்ரோக்ராம் கண்டிப்பாக எழுதணும். இந்த ப்ரோக்ராம் வந்து தப்பாக எழுதாதீங்க, கரெக்டாக எழுது. ஒரு வாட்டி எழுதிப்பார், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லோக்கல் ஸ்கோப்னால் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, குளோபல் ஸ்கோப்னால் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. லோக்கல் ஸ்கோப்னால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பில்ட்இன்னா எபவ் ஆல் த ப்ரோக்ராம், அந்த எபவ் த பர்டிகுலர் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமுக்கு மேலே அதை வந்து அந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம லைக் லைப்ரரிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அதை வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி எழுது. என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் இருக்கும். 2 ஃபங்க்ஷனில் அவுட்டர் ஃபங்க்ஷனில் உள்ள வேரியபிளை இன்னர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணி ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை படித்து எழுதிக்கோ. ஸோ நீ வந்து இந்த ஸ்கோப்பு, டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதினா தான் உனக்கு 5 மார்க் கிடைக்கும். அப்புறம் மாடியூலில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். ஸோ நீ எழுதும் போது வாட் இஸ் மாடியூல் அப்படிங்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல் ஒரு 5 பாயிண்ட் தான் இருக்கும், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா படிச்சுக்கோ. ஓகே, தென் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் மாடுலர் ப்ரோக்ராமிங் இதுவுமே ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஸோ இதையும் படிச்சுக்கோ.
எலிஜிபிள் ரூல் இந்த லெசனில் கேட்கல அப்படின்னா அது போக உனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா வாட் இஸ் மாடல், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடல், பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடல். ஸோ இதை அப்படியே படித்து வச்சுக்கோ. ஏன்னா இது வந்து பின்னாடி ஒரு 12th லெசன் 13th லெசன்லேயே திருப்பி வந்து இதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதனால் இந்த லெசனில் இது வந்து ஃபண்டமெண்டலாக கொடுத்துருப்பான், பேசிக்காக கொடுத்துருப்பான். ஸோ நல்லா படிச்சுக்கோ. அப்புறம் ஆக்சஸ் கண்ட்ரோல் 3 மார்க்கில் கேட்பாங்கப்பா. ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டட், பப்ளிக் இது 3 தான் இருக்கும். ப்ரைவேட்னா உனக்கு தெரியும், ஒன்லி த லோக்கல் வேரியபிள், த வேரியபிள்ஸ் கேன் ஆக்சஸ் ஒன்லி த ஃபங்க்ஷன் பாடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. குளோபல் அப்படின்னா வந்து எனிவர் இந்த ப்ரோக்ராம் யூ கேன் ஆக்சஸ். ப்ரொடெக்டட்னா தட் பர்டிகுலர் கிளாஸ் அண்ட் இட் சப் கிளாஸஸ் கேன் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. நல்லா அழகாக ரீட் பண்ணனால உனக்கு புரியும். ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து 3 மார்க்கில் நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து மாடியூல், தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல், தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடியூல். ஸோ இது வந்து நல்லா படிச்சுக்கோ. எல்இஜிபி ரூல் எழுதி பார்த்துக்கோ. ஆக்சஸ் கண்ட்ரோலில் ப்ரைவேட்டில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி பப்ளிக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் லெசன் வந்து அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் வந்து நிறைய வாட்டி வந்து இந்த சர்ச், வாட் இஸ் சர்ச், வாட் இஸ் ஷார்ட் அப்படிங்கிறது நிறைய வாட்டி 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அழகாக வந்து வாட் இஸ் சர்ச் அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்துட்டு டைப்ஸ் ஆஃப் சர்ச் எழுது. லீனியர் சர்ச், பைனரி சர்ச் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து தனியாக எடுத்து எழுதுங்க. எழுதி அழகாக பாக்ஸ் போட்டுக்கோ. ஷார்ட்லேயும் அதே மாதிரி வந்து அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், தென் டைப்ஸ் ஆஃப் ஷார்ட் எல்லா ஷார்ட்டையும் அழகாக தனியாக எடுத்து எழுதி பாக்ஸ் போடுங்க. தென் வாட் இஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது இந்த லெசனில் கேட்பாங்க. வாட் இஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது கேட்பாங்க. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம் 5 மார்க்ஸில் நீ வந்து எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இருக்கும். எல்லா ஒரு 11 ஒரு 9 இருக்கும். எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட கண்டிப்பாக எழுது. ஸோ இது போக இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதத்தை தவிர பைனரி சர்ச், பபிள் ஷார்ட், இந்த 3 கொஷினில் ஏதாவது ஒரு கொஷின் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இருக்கும். சரியா. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம், பைனரி சர்ச், பபிள் ஷார்ட், இந்த 3 கொஷினில் ஏதாவது ஒரு கொஷின் வந்து எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த இது வந்து புக் பேக் கொஷின் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து புக் பேக் கொஷின் கிடையாது, ஆனால் இதை கேட்டிருந்தாங்க, கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால் இது எப்போயுமே நல்லா படிச்சுக்கோ. டிஃப்ரென்சியேஷன், அல்காரிதம் அண்ட் ப்ரோக்ராம் ஏற்கனவே 11th படிச்சிருப்பேன். இந்த புக் பேக் கிடையாது, பட் கம்பல்சரியில் கேட்டாங்கன்னா நீ எழுதி தான் ஆகணும். ஸோ அதனால் இது நல்லா படிச்சுக்கோ. இந்த பாக்ஸ் போட்டு ஈஸியாக இருக்கும், நல்லா படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் வந்து அசம்ப்டோட்டிக் நோட்டேஷன் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இருக்கும். 3 மார்க்ஸு அசம்ப்டோட்டிக் நோட்டேஷன், அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அசம்ப்டோட்டிக் நோட்டேஷன். தென் ஜூடோ கோட் சம்டைம்ஸ் லீனியர் சர்ச் கேட்பாங்க, அதை படிச்சுக்கோ. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பைனரி சர்ச் நல்லா எழுதி பார்த்துட்டு வித் எக்ஸாம்பிளோட பபிள் ஷார்ட் அண்டு பைனரி சர்ச், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம் 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இந்த லெசனில் இருக்கணும். ஓகே. எஸ், டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இதில் வந்து வாட் இஸ் டைனமிக் ப்ரோக்ராமிங், தென் ஸ்டெப்ஸ் டு டூ டைனமிக் ப்ரோக்ராமிங். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சுக்கோ. மெமோசியேஷன் கேட்பாங்க, படிச்சுக்கோ. வாட் இஸ் டைனமிக், லைக் இட்ஸ் ரிலேட்டட் டு அந்த மாடுலர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதையும் படிச்சுக்கோங்க, டைனமிக் ப்ரோக்ராமிங். அதுக்கப்புறம் 5th லெசனில் வந்து 5th லெசன் எஸ் வேரியபிள் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த லெசனில் வந்து டூ வேஸ் இருக்கும் இல்லையா. பைத்தான் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது, ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் வந்து 2 வேஸ் இருக்கும். ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோட், இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் மோடுன்னு இருக்கும் இல்லையா. இதில் ஸ்கிரிப்ட் மோடுங்கிறது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸ்கிரிப்ட் மோடு ப்ரோக்ராமிங், நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மோடில் போய் எப்படி ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுவேன், எப்படி அதை சேவ் பண்ணுவேன், எப்படி ரன் பண்ணுவேன், எரர் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி திருப்பி அதை ரன் பண்ணணும். ஸோ இதுதான் இருக்கும், ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஸோ இதை வந்து நீ வந்து ப்ரோக்ராம் வித் எக்ஸாம்பிள் கொடுத்து ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக அழகாக எழுதலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த லெசனை பொறுத்தளவுக்கு உனக்கு 3 கொஷின் இருக்கும். டோக்கன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் மோடு ப்ரோக்ராமிங், அப்படி இல்லை அப்படின்னா இன்புட் பிரிண்ட் ஃபங்க்ஷன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அதை நீ நல்லா படிச்சுக்கோ. இன்புட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் நிறைய கொஷின் பேப்பரில் இருக்கும். மேக்ஸிமம் நீ குவார்ட்டர்லியிலே எதிர்பார்க்கலாம். இன்புட் ஃபங்க்ஷன், பிரிண்ட் ஃபங்க்ஷன், ஐஆம் ஃப்ரம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து தெளிவாக எழுதுங்க. அதில் வந்து முதல்ல வந்து ப்ராம்ப்ட் கொடுக்காமல் எழுது, அடுத்து ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு, ஸோ ப்ராம்ப்ட் கொடுக்கும் போது யூசருக்கு எப்படி வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இது 5th லெசன். அப்புறம் டோக்கன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. டோக்கன்ஸ் வந்து உனக்கு 5 மார்க்கில் இல்லைனா கூட 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஆப்ரேட்டர் கேட்கலாம், இல்லை அப்படின்னா கமெண்ட் பற்றி கேட்கலாம். கமெண்ட்ஸ் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி கேட்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் எடுத்து கேட்கலாம் தான் இருக்கு இல்லையா. ஸோ கமெண்ட்ஸ் கேட்கலாம், ஐடென்டிஃபை ரூல்ஸ் கேட்கலாம், ஏதாவது கேட்பாங்க.
அதனால் ஆப்ரேட்டரில் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் படிச்சுக்கோ. டெர்னரி ஆப்ரேட்டர் ரிப்பீட்டடாக இருக்கும் நிறைய கொஷின் பேப்பரில். அதுக்குள்ள வந்து ஜென்ரல் ஃபார்மேட் வித்து எக்ஸாம்பிளோட படிச்சுக்கோ. இந்த ஆப்ரேட்டர் வந்து லைக் இந்த இதில் எப்படி இந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்களோ இதே மாதிரி நீயும் எழுது. சும்மா வந்து 1 by 1 எழுதாமல் அழகாக இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஈக்குவல் டு ஆப்ரேட்டர்னா அசைன் ரைட் சைடு ஆப்ரண்ட் டு லெஃப்ட் சைடு வேரியபிள், அந்த மாதிரி எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அழகாக பாக்ஸ் போட்டு கொடுங்க. ஓகே, ஸோ இது வந்து இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின். டீலிமிட்டர் கேட்பாங்க. லிட்ரல்ஸ் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் அதெல்லாம் நீ கம்பல்சரியாக படித்து வச்சுக்கோ. ஓகே, ஸோ லிட்ரல்ஸ். எஸ்கேப் சீக்வன்ஸும் கேட்பாங்கப்பா. எஸ்கேப் சீக்வன்ஸ் படிச்சுக்கோ. அப்புறம் இதில் வந்து ஹூ டெவலப்டு பைத்தான், இது 1 மார்க் இம்பார்ட்டன்ட். கைடு வான் ரோசம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், அதை படிச்சுக்கோ. தென் பிரிண்ட் மோர் தென் 1 டைம்னா வந்து கமா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுவுமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. இதில் வந்து பிரேக்கு கேட்கலாம். பிரேக் அண்ட் கண்டினியூ டிஃப்ரென்ஸ் போன வருஷமே படிச்சுருப்பீங்க. பிரேக் அண்ட் கண்டினியூ டிஃப்ரென்ஸ் அது படிச்சுக்கோ. ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருந்துக்கும். ஆப்ரேட்டர்ஸில் வந்து உனக்கு மாடுலஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். மாடுலஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் உனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வரும், டிவிஷன் ஆப்ரேட்டர்னால் என்ன ரிசல்ட் வரும், ஸோ அதோட ஆப்ரேட்டர் என்ன, அதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து வாட் இஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஷின் பேப்பர்லையும் இருக்கும். அழகாக இந்த மாதிரி பிக்சர் போட்டு போதும் இந்த கொடுத்துருக்காங்க. சும்மா எழுதாமல் இந்த மாதிரி கொடுத்தேன்னா உனக்கு வந்து நிறைய மார்க்ஸ் கிடைக்க உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பிக்சர் போட்டு எழுது. அது மாதிரி இதில் வந்து லைக் இதில் வந்து ஸ்விட்ச் இருக்கும் இல்லையா, ஸ்விட்ச் வந்து எல்லா கொஷின் பேப்பர்லையும் இருக்கும். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஸ்விட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்விட்ச்சு, தென் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப், இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் நீ ஏதாவது 1-2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீ வந்து அப்படி படிக்கும்போது அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டோட டெஃபினேஷன், அதோட சின்டாக்ஸு, அதோட ஃப்ளோ சார்ட்டு, அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள் கொடுங்க. சும்மா லைக் எழுதாமல் ப்ராப்பராக அதோட டெஃபினேஷன் என்ன, அதோட சின்டாக்ஸ் என்ன, ஃப்ளோ சார்ட்டு வித் எக்ஸாம்பிள். ஸோ அது வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்களா, 3 மார்க்கில் கேட்டிருக்காங்களா, இல்லை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து ப்ரீஃபாக எழுது. 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எல்லாமே கொடுங்க. 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா டெஃபினேஷனும் சின்டாக்ஸும் கொடுத்தா போதும். 3 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்து சின்டாக்ஸ் கொடுத்து ஃப்ளோ சார்ட் கொடு. ஃப்ளோ சார்ட் வந்து இந்த வைல் லூப் வந்து கேட்பாங்கப்பா. 5 மார்க்கில் வந்து வைல் லூப்பு கேட்பாங்க. பிக்சர் கொடுத்து இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுங்க. இதில் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்பர் ஜென்ரேட் பண்ணுன்னு கொடுக்க கூட உனக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நல்லா படிச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். இம்பார்ட்டன்ட். தென் பிரேக் அண்ட் கண்டினியூ போன லெசன்லேயே நான் சொன்னேன். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி பிரேக் கொடுத்தா என்ன ஆன்சர் வரும், கண்டினியூ கொடுத்தா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் பிளேஸ் ஹோல்டர், பாஸ் இஸ் அ பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வேர்ட் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். நான் சொல்கிறது வந்து 1 மார்க். பிளேஸ் ஹோல்டர் வந்து இந்த இருக்கு இல்லையா, விச் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலி யூஸ்ட் அஸ் அ பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதில் வந்து பாஸ் அப்படிங்கிறது வந்து ஆன்சர். தென் எல்எஃப் இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, தென் பிளேஸ் வைட்டல் ரோல் இன் பைத்தான், இன்டென்டேஷன் இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் இந்த ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க, ஏஏபி ஏபிசி. ஸோ இதுக்குரிய ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட், டிஃபைன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் டைப்ஸு, தென் டிஃபரன்சியேஷன், பிரேக் அண்ட் கண்டினியூ, வைல் லூப்பு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டிப்ளிகேஷன் டேபிள் கேட்டிருப்பாங்கப்பா நிறைய வாட்டி. மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஓகே, அடுத்த லெசன் ஃபங்க்ஷன் டெஃபனேஷன், மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அந்த 4க்கு இது கேட்பாங்க. இந்த இடத்துல அந்த பிக்சர் போட்டு இதே மாதிரி கொடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து லாம்டா ஃபங்க்ஷனும் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா ரைட் ஆல் த ஃபங்க்ஷன் கேட்பாங்க. 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து எல்லா ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷனும் எழுதி அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து எழுதணும். 2 மார்க்கில் 3 மார்க்கில் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா லாம்டா ஃபங்க்ஷன், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ப்ரைவேட் ஸ்கோப் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் லோக்கல் வேரியபிள் அண்டு
ரூல்ஸ் ஆஃப் ஒரு குளோபல் வேரியபிள் ஒரு 2 கொஷின் இருக்கும் இல்லையா, ஸோ அது கேட்பாங்க. ஸோ ரூல்ஸ் எழுதணும். தென் குளோபல் கீவேர்டோட யூஸ் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா, அது கேட்பாங்க. குளோபல் கீவேர்டோட யூஸ். ஓகே, இது வந்து புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து நிறைய வாட்டி கேட்டுக்காங்க அந்த கொஸ்டின். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் 4 டைப்ஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் இன்சைடு கொஸ்டின், இது புக் பேக் கிடையாது. புக் இன்சைடில் இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கோ. ஓகே, டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட். ஓகே, இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன், ரிகர்சிவ் ஃபங்க்ஷனோட அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பிட்டேஷனை எப்படி மாற்றணும், அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கடைசி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். இதான் சொன்னேன். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், ரூல்ஸ் ஆஃப் ஸ்கோப், ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள், ரூல்ஸ் ஆஃப் குளோபல் வேரியபிள், குளோபல் கீவேர்டோட யூஸு, இது 5 மார்க்கில் கேட்பாங்க. 5 மார்க்கில் கேட்பாங்க. சம்டைம்ஸ் லோக்கல் ஸ்கோப் மட்டும் தனியாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோ. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் படிச்சுக்கோ. ஃபங்க்ஷனோட யூஸஸ் படிச்சுக்கோ. ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன், யூசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எக்ஸாம்பிள் படிச்சுக்கோ. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் டெஃபினேஷன். இதில் 2 ஸ்கோப் தான் இருக்கும். 4வது லெசனில் 4 ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. லோக்கல் ஸ்கோப்பு, குளோபல் ஸ்கோப்பு, என்க்ளோஸ்டு ஸ்கோப்பு, பில்ட்இன் ஸ்கோப். இதில் 2 ஸ்கோப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உனக்கு கொஷின் வந்து 5 மார்க்கில் ஃபஸ்ட்லேயே இருந்ததுன்னா நீ வந்து அந்த லெசன் எழுதலாம். இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக எலிஜிபி ரூல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலும் நீ செகண்ட் லெசனில் உள்ளது தான் எழுதணும். 4th லெசனில் உள்ளதான் எழுதணும். அப்படி இல்லாமல் உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப் மட்டும் கேட்டாங்கன்னா நீ வந்து தாராளமாக இதை எழுதலாம். ஓகே, ஸோ இதை எழுதணும். இதில் வந்து உனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, நீ குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறியா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். அப்படி பண்ணேன்னா உனக்கு 3 மார்க்ஸ் தான் கிடைக்கும். அதை ஸ்கிப் பண்ணாமல் குளோபல் கீவேர்டோட யூஸையும் சேர்த்து எழுது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து நீ 5 மார்க் எதிர்பார்க்கலாம்ப்பா. மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், பில்ட்இன் ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு ஃப்ளோட் அண்டு ஸ்கெயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் இருக்கும். அது நிறைய கொஷின் பேப்பரில் கம்பல்சரியில் 3 மார்க்ஸில் வருது. அதுக்கப்புறம் ஃபைண்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது சப்ஸ்ட்ரிங்கை ஃபைண்ட் பண்ணுறது. தட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த சப்ஸ்ட்ரிங் ஆஃப் த கிவன் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நிறைய கொஷின் பேப்பரில் இருக்கும். சில இதில் வந்து ரைட் எனி 5 ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்பாங்க. அதில் நீ ஆப்ஸ் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன், கேரக்டர் ஃபங்க்ஷன் இதெல்லாம் எழுதலாம். மின் ஃபங்க்ஷன், மேக்ஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து நீ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனில் எழுத வேண்டியிருக்கும். ஸ்கொயர் ரூட் அண்ட் ஸ்கொயர் பவர் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சேல் ஃபங்க்ஷன் அண்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். அதுக்குரிய டிஃப்ரென்ஸை நல்லா படித்து எழுது. ஓகே, ஸோ இதில் எல்லா ஃபங்க்ஷனுமே நீ தரவாக இருக்கணும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் படித்தா கூட நெக்ஸ்ட் டைம் நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ அப்போ எல்லா ஃபங்க்ஷனுமே படிச்சிடு. இந்த சொல்லியிருந்தார் இல்லையா, ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அண்ட் சேல் ஃபங்க்ஷன், இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் கம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன், தென் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் வந்து அகெயின் ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில். ஸோ அது வந்து படிச்சுக்கோ. ஸோ இந்த லெசனை பொறுத்தளவுக்கு ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள், ரூல்ஸ் ஆஃப் குளோபல் வேரியபிள் அண்ட் குளோபல் கீவேர்டோட யூஸு, தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோ. ஓகே, தென் 8th லெசன் வந்து ஸ்ட்ரிங்கில் இம்பார்ட்டன்ட் வந்து வாட் இஸ் ஸ்ட்ரிங்கோட டெஃபினேஷன் 2 மார்க்ஸில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோ. தென் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கோட டெஃபினேஷன் இந்த 3 எக்ஸாம்பிள்ஸுமே கொடுத்துரு. 1 மட்டும் கொடுக்காத, 3மே கொடுக்கு. டபுள் கோட்டு, ட்ரிபிள் கோட் கொடுக்குறது. அதுக்கப்புறம் நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் கொடுத்து ஸ்ட்ரிங் ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. தென் பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் கொடுத்து ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த இருக்கு இல்லையா, இது வந்து புக் இன்சைட் கொஸ்டின். இதை நல்லா படிச்சுக்கோ. ஓகே, தென் ஸ்ட்ரிங் இந்த மாடிஃபையிங் அண்ட் டெலிட்டிங் ஸ்ட்ரிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மாடிஃபையிங் அண்ட் டெலிட்டிங் ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இந்த இருக்க ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ், கன்கார்டினேஷன், தென் அப்பெண்ட் ஃபங்க்ஷன், தென் சப்ஸ்ட்ரிங், ரிப்பீட்டிங் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், தென் ஸ்ட்ரைடிங் அப்படின்னு ஒரு இருக்கும் இல்லையா. இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லா கொஷின்லேயும் இருக்கும். இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் எழுதி ப்ராப்பர் டெஃபினேஷன் கொடுத்து சின்டாக்ஸ் கொடுங்க. இது நல்லா படித்து நீயே எழுதி பார்த்துக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே,
இது வந்து 8வது லெசன் வந்து ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட். இது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் கூட ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்கப்பா 3 மார்க்கில். எஸ்கேப் சீக்வன்ஸ் இன் பைத்தான் இது கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதாவது நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ்னால் நம்ம எப்படி எஸ்கேப் சீக்வன்ஸை வச்சு நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்மட் ஃபங்க்ஷன் படிச்சுக்கோ, 3 மார்க்கில் கேட்பாங்க. இந்த இதில் இருக்கிற ஃபைண்டு ஃபங்க்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஃபைண்டு ஃபங்க்ஷன் வந்து கேட்பாங்கப்பா, ஃபைண்ட் ஃபங்க்ஷன். தென் ஸோ 8th லெசன். 9th லெசன் வந்து லிஸ்ட்டு டப்பிள் அதானே. அதில் வந்து ஹவு டு இன்சர்ட் நியூ எலமெண்ட் இன்டு த லிஸ்ட்டு, டெலிட்டு. அதில் வந்து 3 ஃபங்க்ஷன் இருக்கும் டெலிஷன்லேயே, பாப்பு, கிளியரு, டெல்லு. அதுக்குரிய டிஃப்ரென்சேஷன் கேட்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக பாப் ஃபங்க்ஷன் மட்டும் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இன்சர்ட் வந்து நிறைய வாட்டி வரும். லிஸ்ட்டில் எப்படி நீ இன்சர்ட் பண்ணுவேன், அதுலேயுமே வந்து அப்பன் ஃபங்க்ஷன், எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன், இன்சர்ட் ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் இருக்கும். அதை வந்து ப்ரீஃபாக எழுதுங்க. அதில் வந்து 4 டேட்டா டைப்ஸ் கொடுத்துருப்பான். லிஸ்ட்டு, டப்பிள், தென் செட்டு, தென் டிக்ஷனரி. அதை எப்படி ஜெனரேட் பண்ணணும், ஒவ்வொரு டேட்டா டைப்பை எப்படி ஜெனரேட் பண்ணணும், எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா படிச்சுக்கணும். லிஸ்ட்னால் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும், லிஸ்ட்டு பர்டிகுலர் எலமெண்ட்டை எப்படி எடுக்கணும், டப்பிள் எப்படி க்ரியேட் பண்ணணும். அதில் வந்து செட் ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நல்லா படிச்சுக்கோங்க. அந்த பிக்சர்லாம் போட்டு எழுது. பிக்சர் போடலைன்னா உனக்கு 2 மார்க் கிடையாதுப்பா. பிக்சர் போடணும், வித் சிம்பிள் ப்ரோக்ராமும் போடணும் 9th லெசனில். சரியா? 10th லெசன் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தானே. வாட் இஸ் கிளாஸ், வாட் இஸ் ஆப்ஜெக்ட், ஆர் வாட் இஸ் இன்ஸ்டன்டேஷன். அதில் ப்ரைவேட் வேரியபிள் அண்டு பப்ளிக் வேரியபிள் இருக்குங்க. டபுள் அண்டர்ஸ்கோர் முன்னாடி வரும். ஸோ அது வந்து நல்லா படிச்சுக்கோ, அது கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் டீஸ்ட்ரக்டரில் தானே வரும். அது டெல் அண்ட் இனிட் ஃபங்க்ஷன். இனிட் ஃபங்க்ஷன் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும், நல்லா படிச்சுக்கோ. சரியா? ஓகே. டிக்ஷனரியில் வந்து நெஸ்டட் டப்பிள் படிச்சுக்கோ. அது ஒரு 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெஸ்டட் டப்பிள் படிச்சுக்கோ. அப்புறம் வந்து டிக்ஷனரியில் வந்து நம்ம டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது நல்லா படிச்சுக்கோ. அது புக்கிங் சைடில் கேட்பாங்க. ஓகே.